ஹாய். ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து குக்கிங்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லயே போயிட்டு இருந்துச்சா, அதனால இன்னைக்கு நல்லா சமைச்சு சாப்பிடணும்னு தோணுச்சு. காலையிலே சேட்டங்கிட்ட வந்து ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டேன். சிக்கன் கிரேவி வித் வந்து சிக்கன் ரோஸ்ட், அப்படி இல்லையா சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் ஃப்ரை, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னு சொல்லிட்டேன். சேட்டை வந்து ஒரு பிரியாணி லவர் அப்படின்றதுனால ஆப்ஷன் 2வே வந்து வைஸ்லி செலக்ட் பண்ணிட்டாங்க. ஏகமனதா அப்ரூவ் பண்ணிட்டு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சிக்கனை வந்து கிளீனும் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் சைட்ல வந்து பண்ணிட்டேன். முட்டையை வேக வச்சுட்டேன், வெங்காயத்தை உரிச்சு வச்சுட்டேன், புதினா கொத்தமல்லி எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன், அரிசியும் ஊற வச்சுட்டேன். சிக்கன் ஃப்ரைக்காக சேட்டனை வந்து இந்த மசாலாலாம் தடவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டாங்க. எல்லாம் வந்து ரெடி ஆனதும் பிரியாணியும் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட் வீக் வந்து டிமார்ட் போனப்ப இந்த குட்டி குட்டியான கண்டெய்னர்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அதுலேருந்து இந்த 2 கிளாஸ் ஜாரை வந்து சேட்டை வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஈச் கண்டெய்னர் வந்து 19 ரூபாய் தான் போட்டிருந்துச்சு. குட்டியா கியூட்டா இருக்குல்ல. ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு காயவும் வச்சுட்டேன். காஞ்சது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். கறியெல்லாம் கொஞ்சம் வெந்ததும் வந்து அரிசியை சேர்த்து தண்ணி அரிசியும் சம அளவானதும் தம்ல போட்டுட்டு 15 நிமிஷத்துல ஓப்பன் பண்ணா தரமான பிரியாணி வந்து ரெடி ஆயிட்டு சேட்டை வந்து சைட்ல ஃப்ரையும் ரெடி பண்ணிட்டாங்க. அப்படி சூப்பரா வந்து ஃப்ரையோட பிரியாணி சாப்பிட்டாச்சு. இன்னொரு வந்து மீட் பண்ணட்டா. பை.